ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொலிட்டிக்கல் பட்ரை. தமிழ்நாட்டில் முக்கியமான ஸ்டார் தொகுதியான தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியோட கள நிலவரம் எப்படி இருக்கு, அங்க போட்டியிடுற வேட்பாளர் யார் என்றதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். தென்சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது திமுகவோட ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். முக்கியமா திமுகவோட நிறுவனர் அறிஞர் அண்ணா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அவருக்கு பிறகு முரசொலி மாறன், டி.ஆர். பாலு போன்றவர்கள்லாம் இங்கே எம்பியா இருந்திருக்காங்க. இந்த தொகுதியில திமுக சார்பா தற்போது சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் மறுபடியும் போட்டியிடுறாங்க. அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய மகன் டாக்டர் ஜெயவர்தன் அவர்கள் போட்டியிடுறாங்க. ஜெயவர்தன் இதே தொகுதியில 2014 இருந்து 19 வரைக்கும் எம்பியா இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் போன தேர்தலிலும் தமிழச்சி அவர்களை ஏற்று போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக சார்பா முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுறாங்க. 2009 தேர்தலிலும் இதே தொகுதியில போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தமிழிசை அவர்கள். ஆக மொத்தத்துல 3 வாரிசுகள் இந்த தொகுதியில களம் காண்றாங்க. முன்னாள் எம்எல்ஏ தங்கப்பாண்டியன் அவர்கள் மகளும் தற்போதைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய சகோதரியான தமிழச்சி தங்கப்பாண்டியன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய மகன் ஜெயவர்தன், காங்கிரஸ் மூத்த தலைவர் குமாரியானந்தனோட மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆகிய 3 வாரிசுகள் முட்டி மோதுற தொகுதியா ஸ்டார் தொகுதியா இருக்குது தென்சென்னை தொகுதி. சோ இப்ப சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேல பலத்த அதிருப்தி நிலவுது தொகுதியில. முக்கியமா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தொகுதி பக்கம் வராதது, சென்னை பெருவெள்ளத்தின் போது இந்த பக்கம் எட்டி கூட பார்க்காதது போன்ற விஷயங்கள் அவருக்கு மைனஸா பார்க்கப்படுது. இது போன்ற விஷயங்களை அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் நேரடியா அவரை பார்த்து கேள்வி கேட்கறதெல்லாம் நம்ம கண்கூடாவே பார்க்க முடியுது. அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை பொறுத்த வரைக்கும் போன முறை தேர்தலில் தோத்து போன ஒரு சிம்பத்தி வேவ் பிளஸ் தான் எம்பியா இருந்தபோது செய்த சாதனைகள்லாம் சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் பலம் இல்லாதது அவருக்கு ஒரு மைனஸாவே பார்க்கப்படுது. அந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா பாஜகவோட தனிப்பட்ட செல்வாக்கு பிளஸ் மோடியோட செல்வாக்கு இரண்டையும் நம்பி மட்டுமே களம் காண்கிறாங்க. மற்ற 2 வேட்பாளரை காட்டிலும் சொந்த தொகுதியை சேர்ந்தவர் என்பது தமிழிசை அவர்கள் ஒரு பிளஸ்ஸாவே பார்க்கப்படுது. காரணம் தமிழிசை அவர்கள் 2009 தேர்தலும் இதே தொகுதியில போட்டியிட்டாங்க. அதுபோக 2011 சட்டமன்ற தேர்தலும் இந்த தொகுதிக்கு உட்பட்ட வேளச்சேரி தொகுதியில போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாங்க. சோ அந்த சிம்பத்தியும் தனக்கான வாக்கு சதவீதத்தை உயர்த்தும் அவங்க நம்புறாங்க. அதனாலதான் ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து போட்டிடுறாங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த 3 வாரிசு வேட்பாளர்களுமே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்னே சொல்லப்படுறாங்க. என்னதான் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மேல பலத்த அதிருப்தி நிலவனாலுமே அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா போட்டியிடுறதுனால வாக்குகள் பிரியுது. அப்படி வாக்குகள் பிரியறது இவங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த தொகுதியில தற்போதைய கள நிலவரப்படி திமுக தான் வெற்றி பெறும்னே கணிக்கப்படுது. நன்றி.